இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இன்றைய எலியாவின் உணவு என்ற பகுதியில் மாறுபாடுள்ள சந்ததியே மனம் திரும்பு என்ற தலைப்பில் நாம் தியானிப்போம். ஆதியாகமம் 24 அதிகாரம் 31 ஆபிரகாமின் ஊழியக்காரன் எலியேசரை ரெபெக்காளின் சகோதரன் லாபான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே என்று அழைக்கின்ற போது, பரம தகப்பனின் பிள்ளைகளாக இருக்கும் நாம் எவ்வளவு அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்துவிட்டு, கர்த்தரை தன்னுடைய தேவன் என்று விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுத்ததையும் மறந்துவிட்டு தேவனுடைய பாதையில் இருந்து விலகுகிற போது மாறுபாடுள்ள சந்ததிகளாக மாறுகின்றார்கள். மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்காக ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் காலத்தின் கோலத்தால் கர்த்தரை தூர இரும் என்று சொல்லிவிட்டு அவர்களுடைய பாணியை கையில் எடுத்துக்கொண்டு இது என் வழி என்று ஊழியம் செய்வது மாறுபாடுள்ள சந்ததியின் காரியங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கம் இன்னும் அநேக பிரசங்கங்களை செய்திருப்பதை நாம் அறிவோம். இயேசு எந்த இடத்திலாவது கூடி வந்த ஜனங்களை பரவசப்படுத்த நடனமாட செய்திருக்கிறாரா? அங்கிருந்த ஜனங்கள் பிரசங்கம் சூப்பர் என்று சொல்லி விசில் அடித்தார்களா? இல்லையே. பின் ஏன் இயேசு செய்யாத ஒன்றை இன்றைய ஊழியமார்கள் செய்கிறார்கள்? இன்றைய நவீன சுவிசேஷம் சொல்லும் காலத்தில் பிரசங்கம் செய்வதற்கு முன் ஜனங்களை கொஞ்ச நேரம் நடனமாட செய்து விசிலடிக்க செய்து தானும் நடனமாடிக்கொண்டே பிரசங்கம் செய்வது பிரபலமாகிவிட்டது. சபை எங்கே போகிறது? விசுவாசிகள் எங்கே போகிறார்கள்? தேவனுக்கே வெளிச்சம். சில போதகமார்கள் இதை ஆதரிப்பதும் உண்டு. அவர்களுக்கும் பெரிய ஐயோ. எரேமியாவின் புத்தகம் 2 அதிகாரம் 13 என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய விழிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். நடனமாடிவிட்டு செய்தி கொடுத்தால் ஜனங்களால் செய்தியை கேட்க முடியுமா? நடனம்தான் அவர்களுக்கு முன்பாக அசைவாடி கொண்டிருக்கும். இவையெல்லாம் முடிந்த பின்பு இந்த சபை ஆராதனை ஆசீர்வாதமாக இருந்ததா என்று யோசிக்கின்ற போது அன்றைய ஆராதனையில் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் பூஜ்ஜியமாகவும் ஆடிய ஆட்டம் மட்டும் இருதயத்திற்குள் நிறைந்திருக்கும். இருதயத்திற்குள் நிறைந்திருக்கும் ஆட்டம் எப்படிப்பட்டது என்று வேதம் சொல்வதை பார்ப்போம். தண்ணீர் நிற்காத தொட்டிகளில் தண்ணீர் எல்லாம் வடிந்த பிறகு அந்த தொட்டியில் சேர்ந்திருக்கும் சேரும் சகதியும் தான் இருதயத்திற்குள் நிறைந்திருக்கும் ஆடிய ஆட்டம் என்பதை மறக்க வேண்டாம். ஜனங்களை பரவசப்படுத்த அவர்கள் செய்கிற காரியங்கள் கசப்பான காரியங்கள் என்று எரேமியாவின் புத்தகம் 2 அதிகாரம் 19 பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த வசனத்தில் உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும், நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்பான காரியம் என்று உணர்ந்து கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எரேமியா பதிவு செய்திருக்கிறான். இத்தகைய ஊழியமார்கள் உண்மை இல்லாத பிள்ளைகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உபாகமம் 32 அதிகாரம் 20 என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன், அவர்கள் மகா மாறுபாடுள்ள சந்ததி, உண்மையில்லாத பிள்ளைகள் என்கிறார். மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். துன்மார்க்கனின் வாய் மாறுபாடுள்ள வாய். மாறுபாடு உள்ளவன் கர்த்தரின் பார்வையில் குற்றம் உள்ளவன். மாறுபாடு உள்ளவன் வழியில்
முள்ளுகளும் கண்ணிகளும் உண்டு. புனிதருக்கு கர்த்தர் புனிதராகவும் மாறுபாடுள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராயும் தோன்றுவீர் என்று சங்கீதக்காரன் பதிவு செய்துள்ளான். நடனமாட வைத்து ஜனங்களை கவர நினைக்கிற ஊழியமார்கள் விசுவாசம் இல்லாதவர்கள். அமைதியாக பிரசங்கம் செய்து ஜனங்களை கவர இயலாது என்று நினைத்து விசுவாசமின்றி ஆராதனையையும் சுவிசேஷ கூட்டங்களையும் பொழுதுபோக்காக மாற்றிவிட்டார்கள். மத்தேயு 17 அதிகாரம் 17 விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன் என்று கர்த்தர் கேட்கிறார். விசுவாசத்தோடு ஆவிக்குரிய செய்திகளோடு ஜனங்களை சந்திக்கிற ஊழியக்காரர்களே தேவனுடைய நிஜ ஊழியக்காரர்கள். கூட்டத்தில் இருக்கும் ஆயிரக்கணக்கானவர்களை கவர வேண்டும் என்று நினைக்காமல், உண்மையாக ஒருவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால், ஒருவர் உண்மையாய் ஆராதித்தால் அது போதும் என்று நினைத்து விசுவாசத்தோடு விதை விதைக்கிற ஊழியமார்கள் உன்னதமானவர்கள். மற்றும் எப்போதும் ஆசீர்வாதமான செய்திகளையே தேர்வு செய்து கொடுப்பதும் ஆசீர்வாதம் அல்ல. அது கர்த்தர் பேசிய செய்திகளாகவும் இருக்க சாத்தியமில்லை. பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துகிறவர். ஜனங்களை கண்டித்து உணர்த்து என்று அவர்களை ஒரு நாளும் சொல்ல மாட்டாரா? அப்படி ஒரு நாளும் சொல்லவில்லை என்றால் அவர்கள் மாய்மாலக்காரர்கள். நல்ல விசுவாசிகள், உண்மையான விசுவாசிகள் இது போன்ற மாய்மாலக்காரர்களை தொடராமல் விட்டு விலக வேண்டும் என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 2 அதிகாரம் 40 பேதுரு மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான். எனக்கு நீச்சல் தெரியும், நான் தைரியமாக வெள்ளம் வருகின்ற காட்டாற்றில் குதித்து மீண்டு வருவேன் என்று சொன்னால் அது அவனுடைய புத்தி இன்மையை காண்பிக்கிறது. ஆபத்தை தனக்குத்தானே வரவழைத்துக் கொள்கிறவன் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிலிப்பியர் 2 அதிகாரம் 15 பவுல் பிலிப்பிய சபைக்கு மாறுபாடுள்ள சந்ததியின் நடுவிலே நீங்கள் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நடனம் ஆடுகிறவர்கள் நடனம் ஆடட்டும். நீ தேவனுடைய பிள்ளைகளாய், நீ தேவனுடைய பிள்ளையாய் அந்த இடத்தில் மாசற்ற விசுவாசியாயிரு என்றுதான் பவுல் இந்த இடத்தில் சொல்லுகிறான். கர்த்தருக்குள் உண்மையாய் இருக்கிற தேவ ஜனங்களே, பொழுதுபோக்காக எந்த ஆவிக்குரிய காரியங்களிலும் கலந்து கொள்ளாதீர்கள். ஆராதனை நடக்கிற இடம் உங்களது பொழுதுபோக்கு ஸ்தலம் அல்ல என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எத்தனையோ பொழுதுபோக்கு ஸ்தலங்கள் உள்ளன. அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்களது பொன்னான பொழுதை நிரந்தரம் இல்லாத கழிப்பால் கழித்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, நாமவே நம்மை மாற்றிக்கொள்வோம். கர்த்தர் தான் மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் எனக்கு ஞாபகம் வருவது தானியேலின் புத்தகம் 4 அதிகாரம் 33 சொல்லப்பட்ட நேபுகாத் நேச்சர் தான். பின்பு தானியேல் 4 அதிகாரம் 34 நேபுகாத் நேச்சர் கர்த்தரிடம் அடிவாங்கிய பிறகு அவன் சொல்லுகிறான், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது என்று. கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று நினைக்காதீர்கள். மாறுபாடுள்ள சந்ததியாய் இருக்காமல் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் மாறுவோம். கர்த்தருடைய வழியில் நடப்போம். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் அவருடைய வழியில் நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபிக்கலாம். கர்த்தாவே, இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே, உம் பிள்ளைகளை கடைசி வரையில் சாத்தானின் சதிகளை மேற்கொண்டு மாறுபட்ட சந்ததிகளை விட்டு விலகி இருந்து உம்மை சார்ந்து வாழ செய்கிற அன்பிற்காக தேவனே உமக்கே நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். இந்த காணொளியை பார்த்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் தாமே அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.